பாய்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு கிளைமேட் இங்கே, நல்ல கிளைமேட்டு. பக்கத்தில் கோட்டூர் பக்கத்தில் வந்து மழை கொட்டு தான். அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் வேகமாக விளையாட்டிங்க அப்படின்னா டேவை பாசிட்டிவாக முடிச்சிடலாம். 6 மணிக்கு மேலே மழை பெஞ்சா நஞ்சு கூட ஐஸ் சாப்பிடலாம். சீக்கிரமாக விளையாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெல்கம் டு செமி அகைன். ஸோ முதல் பாலுக்காக இவங்க ரெடியாக இருக்காரு. ஆன் ஸ்ட்ரைக்கில் புல்டாக். லீகல் பாலோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு ஓப்பனிங் பால் டீமுக்கு. கனெக்ட் பண்ணிருக்காங்க. What a catch from Yusuf! What a catch from Yusuf! காலு தவறிச்சு, கை தவறலங்க. கையில சூப்பரா இருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட். ப்ரீவியஸ்ல வந்து நம்ம சிங்கம் சூர்யா எடுத்த கேட்ச் இது வந்து கொஞ்சம் லைட்டா அப்படி பீட் பண்ணிட்டு போற மாதிரி ஆயிடுதுங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் கேட்சுக்கு நாங்க ஒரு அவார்டு எடுத்துக்கிறோம். சூப்பர் கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட். இன்னொன்னு மாட்டிக்கிச்சுங்க. பிண்டிங்க போங்க. காலு பின்னிக்கிச்சு, கை வந்து மறந்துடுச்சுங்க. It's a big wicket for Team ACC. It's a hard luck to the batter னா சொல்லணும். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் டிராப். பட் வந்து இந்த பிசிக்ஸ் அது வந்து கரெக்டா இருக்கு. விழுந்தாலும் கையில போய் கரெக்டா பால் மாடி இருக்கு. So new batter Kanna. So nicely bowled. அருமையான first over. Warm welcome to the batters. well bowlingல மட்டும் கிடையாதுங்க, பேட்லயும் அருமையா விளையாடி இருக்காரு இந்த மேட்ச்ல, இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே. Nicely played. செகண்ட் ரன் ரொம்ப குயிக்கா ஓடி இருக்காங்க. ரன் அவுட்கான முயற்சி இருந்தது, ஆனா கன்வெர்ட் பண்ண முடியல. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். டீம் அங்க இருக்கவங்க அப்படியே நகர்ந்து லெஃப்ட்ல நகர்ந்து நின்றுங்க, கொஞ்சம் சேஃபா நின்றுக்குங்க. White signal. Thank you for the signal. ரிவ்யூ போறாங்க. ஓகே, நன்றி. ஃபீல்டர்ஸ் அவங்களோட பொசிஷன்ல இருங்க, உடனே டிசிஷன் வந்துடும். யாரும் கேதர் ஆகணும். அம்பையர் டிசிஷன் வந்து நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.
நல்ல ஒரு கனெக்ஷனா, எஸ். ஆனா நேரா போய் கையில விழுந்திருக்கு. மிகப்பெரிய விக்கெட், புல்டாகோட விக்கெட்டை கிளைம் பண்ணிருக்காங்க. கேட்சர் யாரு? மதன். அருமையான ஒரு கேட்ச். எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க, அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் போய் செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு நல்ல விக்கெட்டுங்க இது. புல்டாக் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்மே வந்து ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பட் இந்த செமி டிசப்பாயிண்டட். நல்ல கனெக்ஷன் தான், பட் ரேஞ்சில் கரெக்டாக விழுந்தது. அடிச்சாரு, ஆனால் 6 போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. விண்டு சப்போர்ட் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கு அவருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 5க்கு 2 அப்படின்னு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு விமல் டீம் ஏசிசிக்காக. ஹலோ ஹலோ ஹலோ. Simple blight. Only one. ப்ரீவியஸ் மேட்சாக இருக்கட்டும், அது முந்தின மேட்சாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து ஸ்டார் மன்சூர் தான். மன்சூர் அலி கான். அந்த மேட்ச்ல 6 ரன்னுக்கு 6 விக்கெட். போன மேட்ச்ல 6 வச்சு மேட்சை வந்து டோட்டலாக திருப்பிட்டாரு. மொத்தத்தில் பேட்டு பால் ரெண்டுமே வந்து இன்னைக்கு நாளில் அவருக்கு சூப்பராக இருந்திருக்கு, நல்லா பட்டிருக்கு. ஸோ அதனால மேன் டு வாட்ச் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேட்ச்ல. ஸோ பேட்டர் வந்து ஒரு பெரிய போட்டிருக்காரு. அடச்சா விட்ட மேலா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் மன்சூர் 2 விஷயம் நல்ல விஷயம் பண்ணி போனார். முதல் மேட்ச் வந்து நல்லா கேட்ச் பிடிச்ச சூர்யாக்கு என் அவார்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, 2வது மேட்ச்ல விமலுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மேன் ஆஃப் தி மேட்ச் அவங்க டீம் மேட்டுக்கே கொடுத்துட்டாரு. Oh my god, this is கண்ணா ஸ்பெஷல். 6 ரன்னுக்கான ஹிட் இது கிடையாது. கட்டாயமா 12 ரன் எழுதுவோம். இட்ஸ் 12 ரன் ஹிட்ஸ், சூப்பர் ஹிட். ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு பேட்டர். ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணா 0 ஃபேட் பாடி, அருமையான ஒரு ஃபிட்டு. அந்த ஃபிட்னஸ் தான் என் மேட்டர். அதனால தான் வந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நல்லாவே ஜூம் வைக்கிற எங்கள் ஆளுங்க இந்த பாலை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய டிராவல் பால் ஆயிருக்கு. அண்ட் லேண்டட் இன் டு த சீ. பிக் ஷாட். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இன் த செமிஃபைனல் நம்பர் 2 ஃபார் டீம் ட்ரீம் 11. நைட்லி பிளைட். ட்ரை ஃபார் டபுள்கான வாய்ப்பு இல்லை. யார் இங்க வேணும்? அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க செமிஃபைனல். ஆஹா, விமல் சீரும் சிறுத்தைகளாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க டீம் ஏசிசி. ஸ்விங் அக்ராஸ் போயிட்டு ஒரு பெரிய ஸ்விங். பட் அம்பையர் கிட்ட எந்த ஒரு சிக்னலும் இல்லை. ஏன்னா லீகல் பால் அப்படின்றதான் அவரோட ஒப்பீனியன். White signal. Thank you for the signal. So very close to the stumps. Very close to the stumps. Thank you for the signal. 2 good overs for team ACC. So 15 loss of 2. விமல் அண்ட் மன்சூர் 2 பேருமே நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரில் 10 ரன் அப்படின்னா ஓவரால் 15க்கு 2 அப்படின்றது ஸோ பவுலிங் சைடு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது தான் காமிக்குது. ஸோ 2 பிக் விக்கெட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் 2. பட் இதனால் 15க்கு 2. ஸோ நாட் பேட் அப்படின்றது தான் டீம் ட்ரீம் 11 ஃபீல் பண்ண வச்சிருக்கிற நம்பர்.
கேட்ச் இஸ் a goal. ஆஹா, நல்ல ஒரு அட்டம், சூப்பர் அட்டம்ங்க. ஆஹா, என்ன மாத்தி மாத்தி ஷோ காமிக்கிறாங்க டீம் ஏசிசி. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், extraordinary. Really appreciated. Again, the Dream 11 is a dream game for youngsters. The white signals. Thank you for the signals. So keeper convince ஆயிருக்காருங்க. Yes, it's wide அப்படிதானே. இன்னொரு ஒயிட் சிக்னல் கிடைக்குது. தேங்க்யூ. ஆக்சுவலி இங்கே நிறைய குழந்தைகள் சர்க்கஸ் விளாடுனுக்குது. திடீர்னு திரும்பி பார்த்தா 30 வயசுல ஒரு 2 குழந்தைங்க சர்க்கஸ் விளாடுனுக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டு குழந்தைங்க, அப்போ மொத்தம் 4 குழந்தைங்கப்பா. நம்ம பசங்க இறங்கிட்டாங்க மேல இருந்து கீழே. நல்ல ஒரு டெலிவரி. nicely played. It's a late catch. இப்போ வந்து தேனி கூட்டில் கை விட்ட மாதிரி சதருவாங்கப்பா. ஆஹா, என்ன த்ரோ இது. ஆக்சுவலி பவர் த்ரோ. இன்னும் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடண்டாக தூக்கி போட்டிருக்கணும். சின்ன மிஸ்டேக்கை அழகாக வந்து அவங்க சைடுக்கு ஃபேவரட்டாக மாற்றிக்கிறாங்க டீம் ட்ரீம் 11. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னால் அவங்க சுத்தமாக என்ன மதிக்கவே மாட்டாங்க. அதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம். ஸ்விட்ச். சரி, நல்ல ஒரு முயற்சி. வந்து நான் ஸ்ட்ரைக் 2 அடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல சேஃபாகவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு குயிக் சிங்கிள். ராக்கெட். ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சூப்பர் ஃபீல்டிங்க. 4 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் ஃபீல்டர்ஸ் தடுத்துருக்காங்க. சிங்கிள் டு எண்ட் ஓவர்ஸ். ஒன் மோர் குட் ஓவர் ஃப்ரம் விமல். 3 overs completed. 24 loss of 2. ஸோ பேட்டரை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொன்னா இந்த 3 over 24 ரன். போலிங் டாப் கிளாஸ்ல இருந்திருக்கு. விமல் அண்ட் மன்சூர் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா விமலோட பவுலிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்திருக்கு. 14 runs 13 runs கிட்ட கொடுத்துருக்காங்க 2 ஓவரில். 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. 3 overs completed 24 loss of 2. காலையிலிருந்து செட்ரிக் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துட்டுருக்காரு. அவங்களோட ஃபேமிலி பேரை காப்பாற்றின்னு தான் இருக்காரு. நீங்கள் யாரும் அவரை ஃபோர்ஸ்லாம் பண்ண வேணாம். கட்டாயமாக அவர் கிராண்ட் ஃபாதராக இருக்கட்டும், அவரோட ஃபாதராக இருக்கட்டும், இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. லைவில் பார்த்துன்னு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு போனோடனே கட்டாயமாக ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மை சன் அப்படின்னு சொல்லுவார். அவரும் சொல்லுவார், கிராண்ட் சன் அவரையும் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. 2 பேர் சேர்ந்து வெல்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது அட் ஹோம். இதுக்கு நல்ல ஒரு வார்ம் வெல்கம் இருக்குது அவருக்கு வீட்டில். ஓகே, பேக் டு த கிரிக்கெட். 3 overs completed 24 loss of 2 அப்படின்ற இடத்துல வந்து மறுபடியும் மன்சூர்
ஸோ தேர்ட் பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணல டீம் ஏசிசி. செகண்ட் பவுலர் தான் இன்னும் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கோட்டா இந்த ஓவரோட முடிய போது ரெண்டு ஓவர் கேம் ஓவர் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஓவரில். எக்ஸ்ட்ரானரி. திஸ் இஸ் எக்ஸ்ட்ரானரி. டார்கெட் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இந்த பாலை வந்து ஆன் ஸ்ட்ரைக்கில் இருக்க அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஸ்ட்ரைக்கில் இருக்க சிவா வேணா ஓடி போய் அடிச்சிருக்கலாம். ராங் அண்ட் த்ரோ. திஸ் இஸ் ராங் அண்ட் த்ரோ அண்ட் டபுள் பிரைஸ் பண்றாங்க டீம் ஏசிசி. நல்ல ஃபீல்டிங் எஃபோர்ட் கொடுக்குறவங்க. ஒயிட் பெஸ்ட் கப்பிள். ஒயிட் பிளஸ் 2 3 ரன்ஸ் ஈக்குவல் டு பவுண்டரி. 3 ரன் ஓன்னா கூட எடுக்க முடியாது இந்த கிரவுண்ட்ல. இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது கிடைக்குது. நன்றி நடுவர் அவர்களே. தேங்க்யூ. 1+1 ஒயிட் பிளஸ் 1. அது நோ பால் கூட எழுதலாம், ஒய்டுன்னு கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ரூல்ஸ் எழுதும் போதே வந்து நாங்கள் எழுதி விட்டோம் கரெக்டாக. காலையிலேருந்து கிளைமேட் இப்படியே தாங்க இருக்குது. டீம் ஏசிசி ஏதோ பேசி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கிளைமேட்டுக்காக. அதுக்கும் ஒரு பர்மிஷன் கிடைச்சிருக்கு நமக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக. Double ball. 29 இது வரலாம். So one more good one from Mansoor. ஆஹா, பெசன் நகர் கொஞ்சம் கொஞ்சமா அழகா மாறுதுப்பா. 6 மணி மாதிரி இருக்கு கிளைமேட்டு. ஷாட் ஆனா மேலதான் போயிட்டு இருக்கு. டிஸ்டன்ஸ் கிளியரா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நோ, ஸ்ட்ரைட் டு தி மேன். ஸோ டைம் பண்ணாங்க, ஆனா பவர் ஜென்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் மறந்து விட்ட மாதிரி தெரியுது. நல்ல ஸ்ட்ரைக், ஆனாலுமே விக்கெட் லூஸ் பண்றாரு சிவா. ஸோ ஒன் மோர் விக்கெட் ஃபார் டீம் ஏசிசி. ஸோ பால்ல வேகம் ரொம்ப கம்மி. ஸோ லோ ஃபுல் டாஸ் நல்லா தான் விளையாடி இருக்காங்க. பட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகல. நியூ பேட்டர் ஹாரிடர் தினேஷ் ஃபார் டீம் ஏசிசி. எவ்வளவு நேரம் அப்படியே கீழே பார்த்திருந்தாலும் உங்களுக்கு தண்ணி கிடைக்காது. ஏன்னா இந்த இப்போ போறவன் வந்து சூப்பர் வந்து 100 மீட்டர் ரேஸுக்கு சேர்த்து விடலாம். வந்துருப்பா, கஷ்டப்படாதப்பா, வாப்பா. The new batter Dinesh. Short throw, what a throw, and it's a big wicket. What a throw, this is sharp throw. So Ravindra Jadeja ஒரு அம்பு மாதிரி ஒரு த்ரோ அடிப்பாரு, அந்த மாதிரி ஒரு த்ரோ இது. அதை கலெக்ட் பண்ண மன்சூர். என்ன ஒரு மூமெண்ட் இது டீம் ஏசிசிக்கு, அருமையான ஒரு மூமெண்ட். செகண்ட் ரன் தான் இது, ஓடி இருக்கலாம்.
கம்ப்ளீட்டும் பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த டைரக்டட் அப்படின்ற ஒரு விஷயம் அதை வந்து கட் பண்ணி ரன் அவுட்டாக மாற்றுது. பர்ஃபெக்ட் ஒர்க் ஃப்ரம் த ஃபீல்டர் அண்ட் த பவுலர். சூப்பர் காம்பினேஷனில் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. கண்ணா ஒரு மிகப்பெரிய விக்கெட் டீம் ட்ரீம் 11 லூஸ் பண்ணுறாங்க ரன் அவுட் மூலயமா. ஏதோ ஒரு வண்டியில் கீர் பிரச்சனை இருக்கு. So brothers combination, Yusuf Pathan, Irfan Pathan Mari, Kamal and Dinesh. The left right combination உள்ள வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே brothers, டாப் கிளாஸ் பிளேயர்ஸ். ரெண்டு பேருமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃப்ரம் த சைல்ட் ரெண்டு பேரும் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ண அனுபவங்கள்லாம் எல்லாமே இருக்கும். ஒரு முக்கியமான நேரத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க விக்கெட்டில். 30 loss of 4 at the moment and over number 4 கடைசி பந்து. ஒரு புல் ஷாட் நேரா போய் கையில் வந்திருக்கு. மன்சூர் கிளைம் another big wicket. one more good wicket. டீம் ட்ரீம் 11 இன்னொரு முக்கியமான விக்கெட்டை கிளைம் பண்றாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், பாலோட வேகம், பவுன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்திருக்கு. 4 overs completed. End of 4 overs team scored 30 loss of 5. 30க்கு 6 ரன்னுக்கு போலிங்க போட்டிருக்காங்க. முதல் 2-3 பால் வைடு நோ பால் அப்படின்ற மாதிரிலாம் போயிருந்தது. பட் அதுக்கப்புறம் மன்சூர் அவர் மேஜிக் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர்ஸ் மேஜிக் பண்ணியிருக்காங்க. டீம் காட் இம்பார்ட்டன்ட் 5 wickets in 4 overs 30. ட்ரீம் 11 ஸ்கோர். லாஸ்ட் 2 overs கொஞ்சம் குயிக்காக பால் பண்ணுங்க. கிளைமேட் மாறிட்டு இருக்கு. கால் த ஃபைனலிஸ்ட் யுனைடெட் 11க்கு ஒரு அழைப்பு விடுத்தே ஆகணும். எங்க இருந்தாலும் லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னாலுமே கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. அடுத்த பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. பட் ஒரே ஒரு விஷயம் வரி அப்படின்றது டீம் ட்ரீம் 11க்கு டில் 8 wicket or 9 wicket இருக்கும்போது மட்டும்தான் வரும். அன்டில் த பேட்டர்ஸ் வந்து லிஸ்டஸ் வந்து பிக்காக தான் இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் இந்த பேர். ஸோ 5 wicket லாஸ். பட் இதனால டாப் கிளாஸ் பேட்டர்ஸ் உள்ள இருக்காங்க. கமல் அண்ட் ரத்னா. So no ball signals. Real sound கிடையாது. Thank you for the signals. சஞ்சய் நல்ல பால் ஆனா நோ பால் அப்படின்றது தான் அப்டேட். கேட்ச்கான வாய்ப்பு இருந்தது. It's a big opportunity. குயிக்கான ஒரு ரியாக்ஷன் இருந்தது மன்சூர் கிட்ட இருந்து. பட் எடுக்க முடியல. இதை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஒரு காஸ்ட்லி ட்ராப்னு தாராளமாக முன்னாடியே கூட சொல்லலாம். இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஷார்ப் ஆயிட்டு இருக்கிறாங்கப்பா. பால் எல்லாமே கீழே தான் போயிட்டு இருக்கு. ஃபீல்டர்ஸ் பாஞ்சிட்டு இருக்காங்க. ஓடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த த்ரோ மறந்துடவே மாட்டாங்க டீம். பார்த்துட்டு இருக்க க்ரௌட்ஸுமே சரி, வியூவர்ஸுமே சரி, லைவ்ல இணைஞ்சிருக்கவங்களும் சரி. வெரி வெல் போல். லைவ்ல இணைந்திருக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய ஹாய் சொல்லிக்கிறோம். இப்போ வரலாம் லைவ்ல இந்த மேட்சை எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் வியூவர்ஸ் 138 பீப்புள்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அனைவருக்கும் மிகப்பெரிய ஹாய். இதுவரை நான் உங்களை பற்றி பேசவே இல்லை. இணைந்திருக்கும் அனைவரும் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கான லைவ் சாட் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன்ல வச்சிருக்கோம்.
வாவ், வண்டர்ஃபுல் டெலிவரி டீம் ஏஜேசி. ஒரு நல்ல ஃப்ளோவில் விளையாடிட்டு இருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ரெண்டு மேட்ச்மே அவங்களுக்கு வின் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு அகைன்ஸ்ட் ட்ரீம் 11. அதே தான் அப்ளை பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் கேமில் என்ன பண்ணாங்களோ அதுதான் இந்த மேட்ச்லையுமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சீக்கிக்கான ஒரு முயற்சி. கிளூலெஸ். 5 good overs for team ACC. 33 loss of 5. 5 முடிஞ்சிச்சு. 33 loss of 5 wickets. Last over of semi-final number 2 order first off. So comment section ஓப்பனில் இருக்குது. உங்களுக்கான chat box ஓப்பனில் இருக்குது. உங்களோட ஃபேவரட் பிளேயர்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் யார் ஜெயிப்பாங்க, என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். கொஞ்சம் லேட்டாக தான் இந்த விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். இருந்தாலும் உங்களோட வேலபிள் ஃபீட்பேக்ஸை அப்ளை பண்ணுங்கள். இந்த டோர்னமெண்ட் எப்படி இருந்தது, யாரெல்லாம் எப்படி விளாண்டாங்க அப்படின்றதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் பார்க்கலாம், பேசலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போடுறதுக்காக செட்ரிக். ஹைப் எகிடுதுங்க, வைபு, பாசிட்டிவ் வைபு. கடைசி ஓவர் பந்து வீசுவதற்காக செட்ரிக். அம்பையரோட சிக்னல், ஒயிட் சிக்னல். நன்றி நடுவர்களே. 1+1 2 runs. அப்படின்னா இவ்வளோ நேரம் கழிச்சா? சரிங்க, நன்றி. இது எடுக்கலையே, இந்த மேட்ச்ல எடுக்கவே இல்லையே. எடுத்தாங்களா? ரிவ்யூ இல்லை, போயிடலாம், அடுத்த பால் போயிடுங்க. நன்றி, முடிச்சு விட்ருங்க, அவ்வளோதான். அங்கேருந்து ஒரு எதிர்குறல் வந்துன்னா நாங்கள் அப்படியே உஷாராயிடுவோம். நல்ல ஸ்ட்ரைக். A couple of friends. ஒரு நல்ல புல் ஷாட். ஆஹா, குட் டேக்கன். இது அருமையான ஒரு டேக்கன். ஆக்சுவலி நின்னே அந்த கேட்சை பிடிச்சிருக்கலாம். முன்னாடி போயிட்டு பின்னாடி லைன் இருக்குதா நினைச்சு ஜம்ப் அடிச்சு எல்லாருக்கும் சீரியஸா ஒரு கேட்சை பிடிச்சு கொடுத்துருக்கிறாரு விமல். ஆனா அந்த கேட்ச் அவர் கையில போட்டு வெளில வந்திருந்தா கூட பின்னாடி சிங்கம் சூர்யா ரெடியா இருந்தாருங்க, பாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எகிரி பிடிச்சிட்டு இருப்பாப்ல. சுரா சூர்யா அதாம்ல வர்க்கீஸ்ன்ற மாதிரி பிடிச்சிருப்பாப்ல. நியூ பேட்டர் விவேக், டீம் கேப்டன் ஆஃப் ட்ரீம் 11 உள்ள வந்திருக்காரு. விண்டு எங்க எங்க அப்படின்னு செக் பண்ணும்போது பிளாக் ஃபிளைஸ் ஃபைன் லெக் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எல்லா ஃபீல்டர்ஸும் ரெடியா இருக்காங்க, வெடியா இருக்காங்க. கொஞ்சோட திரி அது பத்துச்சுன்னா gone up. ஆஹா, டிராப் பண்ணிருக்காங்க.
A couple of friends, டீம் ட்ரீம்லோட இன்னொரு முக்கியமான விக்கெட் காத்துல இருந்தது. அது கையில் விழாம கீழே மண்ணில் விழுந்தது. A couple of friends. லாஸ்ட் டூ. அருமையான பவுலிங்க இது வரலாம். சூப்பரா பவுல் பண்ணியிருக்காங்க. டீம் ட்ரீம் லெவன் மாதிரி ஒரு டீம். லாஸ்ட் டூ. இவ்வளோ ரன்ஸ்க்கு பவுல் போடுறது ஈஸியான விஷயமே கிடையாது. அருமையாக பவுல் பண்ணியிருக்காங்க இது வரலாம். லாஸ்ட் டூ பால்ஸ் கேமோட கடைசி 2 பந்துகள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. நன்றி நடுவர் அவர்களே. கடைசி ஓவரில் வெறும் சிட்ரிக்கில் சிந்தனை சிட்ரிக்கா மாறி இருக்காரு. நிறைய யோசிச்சு போலிங் போட்டுட்டு இருக்காரு. அண்ட் ஃபைனலா வந்து ஒரு பெரிய ஹிட். ஏப்பா இன்டு தி சீ. ஒரு ஆறு, அது இமாலய ஆறு. சும்மா சின்னதெல்லாம் இல்ல, ரொம்ப பெருசு. ரங்கராட்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ராட்னம் அது. 360 மேல போய் கீழே வருது. ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். பார்ப்பதற்கு லீகல் பால் போலதான் தெரிகிறது. அம்பையர் இன்னும் சிக்னல் கொடுக்கல. ஓகே, ரன் அவுட் ஒரு ரன் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னிங்ஸை முடிச்சுக்கலாம். 48-49 ரன் வெற்றி இலக்கு டீம் ஏசிசிக்கு ஃபைனல் உள்ள போறதுக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், மழை வர்றதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக போங்க. அதே போல் அந்த மரத்தாண்ட அட்டி போடுறதுங்க கொஞ்சம் பின்னாடி போடுங்க. பால் வரும்போது கொஞ்சம் மேகம் இருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து. பெசன் நகர் மிகவும் அழகாக மாறிக்கொண்டிருக்கிறது. மழை வர மாதிரி இருக்கு. மக்கள் எல்லாரும் ரைட் சைடில் மட்டும் திரும்பி பார்க்காதீங்க. ரைட் சைடில். ஃபைனல் டீம் யுனைடெட் 11 ரெடியா இருக்கீங்களா? ஓகே, கிச்சா எங்க இருந்தாலும் இங்க மேடை அருகே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ பெசன் நகருக்கு ஃபாரின்ல இருந்தாலும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களாம் வெல்கம் பண்றாங்க. ஃபாரின் பீப்புள் ஆல் ஆர் வெல்கம் டு பெசன் நகர். வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் சி தானே இது? அப்படிதானே? இது அரபிக்கா இது இந்தியன் பேருங்களா? கொஞ்சம் குழம்பிட்டேன் நான். இந்தியன் வருஷன் வருமா இது அரபிக் வருமா? இது கன்ஃபியூஸ் ஆகி போச்சு எனக்கு. பாய்ஸ் ஓப்பனிங் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போங்க.
ஓப்பனிங் பேட்டர்ஸ் செட்ரிக். உடன் வந்திருப்பது யார்? பாய்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா விளையாடுங்க. பக்கத்து ஏரியால இருந்தெல்லாம் கூட நியூஸ் வந்துருக்குது, மழை பெஞ்சிட்டு. அதுவும் 71 சென்டிமீட்டர் மழை. 71 சென்டிமீட்டர் தான் யோசிச்சு பார்த்துங்க. ஆக்சுவலி பீச்சுக்கு வரதுலாம் நமக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அந்த பீச்சு தண்ணியில் குளிச்சுட்டு பேண்ட் ஈரமாயிட்டு அது ஃபுல்லாக மண் ஆகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது வரலாம் இருக்கும் பாருங்க, ஒரு மாதிரி. அதே போல் வீட்டுக்கு தெரியாமல் மண் எல்லாத்தையும் தட்டி விட்டுணும் வீட்டுக்கு போனோம், எல்லாம் கொட்டு விடணும் வீட்டில். சின்ன வயசுலாம் தெரியாமல் பீச்சுக்கு வந்துட்டு அது ஒரு விட்னஸ் மாட்டிப்போம் நம்ம. ஓகே, பேக் டு கிரிக்கெட் வந்துடலாம். சின்ன பிரேக் இருந்தது, அதனால் வந்து சில விஷயம் பேசியாச்சா. ரெடினா ஓகே, ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடலாம். தினேஷ் முதல் போடுறாங்க. ஸோ ஃபைனலோட செகண்ட் இன்னிங்ஸாக பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு தி சேஸ். 49 from 36 டீம் ஏசிசியோட ஓப்பனர் செட்ரிக் ரெடியாக இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு போலாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குயிக்காக இருந்திருக்கு எதிர்பார்த்ததோட. ஸ்பேஸ் 49 from 36. ஓகே பார்த்துலாம். ஓவர் த ஹெட். ஆமா, ரொம்ப குயிக்கரான ஒரு பவுன்சர்ஸ். பேக் ஆஃப் லென்த்ல வந்து சூப்பரா போலிங் போட்டிருக்காங்க. அதுவும் மேனேஜ் பண்ணி ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காரு செட்ரிக். The catch is a call. Long on field இருக்கு, chance இருக்கு. Yes, it's the first wicket for team Dream 11. பேட்டோட மேல பட்ட மாதிரி தெரியுது. புது பேட்டர் மன்சூர் அலி கான். ஃபர்ஸ்ட் விக்கெட். பவுலர்ஸ்க்குமே ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கு, ஏன்னா 50 ரன் அப்படின்னும் போது இந்த இடத்துல நிறைய நல்ல பால் போட வேண்டியிருக்கு, விக்கெட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. பேட்டருக்குமே அதே ப்ரெஷர் தான். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குயிக்காக ஃபர்ஸ்ட் 2 overs 3 overs 25-30 ஆட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த 20 ரன்ஸ் ஈஸியாக கொண்டு போகலாம். 47 away from 33. Brother, don't park here. Okay, thank you.
2 ரன்னு மேலே பறக்கும் போதே சொல்லிடுறேன். 2 எழுதிக்க. 2 ரன் அடிச்சா கூட 30 பாலுக்கு ஒரு 60 ரன் அடிச்சிடலாம். ஆனால் எல்லா பாலும் அங்கேயே அடிக்கிறதுக்கு மாதிரி பவுலர் போட மாட்டார். பேட்ஸ்மேனும் கரெக்டாக அங்கேயே அடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல ஒரு பவுன்சர் தினேஷ் கிட்ட இருந்து பர்ஃபெக்டாக தான் வந்திருக்கு. லீகல் பால். So one more good delivery. Over signal கிடைக்குது. So first over good over from Dinesh, just 4 runs. இன்னும் ஒன்று இருக்கா? ஒரு நிமிஷம் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த பால் போடுங்க. ஏஜென்ட் டேக்கன். சவுண்ட் லைட்டா இருந்தது. கீப்பரும் அருமையா எடுத்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய விக்கெட், ஒரு முக்கியமான விக்கெட். பார்த்தி ப்ரோ ஒரு நிமிஷம் இரு ஒரு நிமிஷம். ஓவர் போன பால்லே முடிஞ்சிருக்கு. இந்த பால் எக்ஸ்ட்ரா பால் மாதிரி வந்திருக்கு. அது ஒன்று ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, என்னன்னு மட்டும் சொல்லுங்க. போட நீங்களும் போனா அவருக்கு. கொஞ்சம் வேகமா போங்கண்ணா.
ஓகே பாய்ஸ், அடுத்த ஒரு போயிடலாம். வானிலை அறிக்கை. கொஞ்சோண்டு வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சோண்டு மழை பெய்யுற மாதிரி தெரியுது, சாரல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, இடியுடன் கூடிய மழையும் உண்டு. எல்லாரும் உஷாரா வீட்டுக்கு போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மேட்சை பார்த்துட்டு போங்க. ஓவர் நம்பர் 2 ஃப்ரம் விஜய். ஆஹா, சிட்ரிக் அமிலமே அரபிக் கடலை போயிருப்பா. அரபிக் கடலா இந்தியன் கடலா எனக்கு தெரியலப்பா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் காலில் இருந்து நான். பிக் ஷாட் ஃப்ரம் சிட்ரிக், proud grandson of Victor. பாய்ஸ், அந்த 4 பேர் அவர் கேட்சப் பண்ணி வெளில போடுங்க. பசங்க எல்லாம் வந்துருங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது. ஜல்தி மே ஜாவ். குழந்தைங்களா கொஞ்சம் வெளில வந்துருங்க. சோட்டா பாய்ஸ், கம் அவுட். பீச்சில் ஜாலியாக ஜட்டி போடாமல் சுற்றுது பாரு. மேல போயிருக்கு. கேட்ச் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி விவேக். எஸ், நல்ல டேக்கன். சிட்ரிக்கோட விக்கெட்டை இங்க கிளைம் பண்றாங்க டீம் ட்ரீம் 11. நல்ல கேட்ச் இது விவேக் கிட்ட இருந்து. ஒரு முக்கியமான கேட்சாக இருக்கு, ஏன்னா மேன் இன் ஃபார்ம் பிரேவா விளையாடினாரு. ஆனால் விக்கெட்டை கொஞ்சம் ஹெல்சியாக விட்டுருக்காங்க. 3வது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க டீம் ஏசிசி. இன்னும் 40 ரன் தான் தேவை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு டீம் ஏசிசியோட ஸ்கோர் லெவல். முப்பத்தி 9 ரன் 27 பால்ல. அனல் பறக்கும் பந்து வீச்சு விஜயராஜ் இடது. காலையிலிருந்து ஒரு மாதிரி சிக்கு புக்குன்னு போட்டு இருக்காருங்க. வேகமா, லென்த்தா, ஃபயரா, கெத்தா. Again swing and miss. Again good delivery from Vijay Raj. ஆஹா, சீக்கி, சூப்பர் சீக்கிங் அது. பெண்டன் மெக்குலம் இந்த மாதிரி தான் சீக்கி அடிப்பாரு, ஸ்டாண்ட் கிட்ட அந்த மாதிரி தான் டபுள் அடிச்சிருக்காரு. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபாஸ்ட் பாலர் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும். 2 overs 12 runs 3 wickets. இன்னும் எவ்வளோ ரன் அடிக்கணும் அப்படின்னு கம்பெனி கிட்ட கேட்கும்போது 37 ரன் விளையாடணும் 24 பால்ல. 24 பால் 37. It's a good shot from Yusuf, and this is a beauty sixer. A good shot. யூசப் காம்படிஷன்ல இருக்கிறதே நான் கொஞ்சம் மறந்துட்டேங்க. செட்ரிக் அப்புறம் இன்னும் சில யங்ஸ்டர்ஸ் தான் வந்து உள்ள விளையாடுறதை பார்த்தோம். யூசப் காலிலேருந்து 1-2 நல்ல ஷாட் அடிச்சாரு. பட் இந்த கேம்ல யூசஃபோட இம்பாக்ட் பெரிய அளவில் எதிர்பார்ப்பாங்க டீம்மேட்ஸ். ஏசிசிக்கு ஒரு நம்பிக்கை தரும் வீரராக உள்ள இருப்பாரு. அடுத்த பால கொஞ்சம் குயிக்கா போடுங்க.
எதுக்கு பின்னாடி போனதுக்கா? டீமா எடுக்கிறீங்களா இல்லை அம்பேர் ரிவ்யூவா? ஆ பார்க்குறேன் ப்ரோ, தான் ரிவ்யூ போகிறோம். ஆமாம். ஆனால் உள்ளதான் இருக்காங்க, போகலாம். எல்லாமே என்னன்னா அவர் அந்த இந்த வலது காலம் முன்னாடி லைன்ல இருக்கு, பின்னாடி லைனுக்கு முன்னாடி தான் இருக்கு, லைனை டச் பண்றதுக்கு முன்னாடி தான் இருக்கு, ரொம்ப வெளியில போற மாதிரி இல்ல. புரியல? இல்ல அந்த மாதிரி இல்ல சந்தோ, கொஞ்சம் முன்னாடி இருக்க மாதிரி தான் இருக்கு. அது இல்லாம கேமராவும் சைடு ஆங்கிள் இருக்கு, மிட்ல இல்ல, இந்த இந்த பொசிஷன் மிட்ல இல்ல. மேல டிராப் பண்ணிருக்காங்க கேட்ச. 2 பேர் இருந்தாங்க. சிவா கொஞ்சம் நிலை தடுமாறினா சொல்லணும், ஓடி வரும்போது கொஞ்சம் கால் வழுகிடுச்சு. அதே சமயம் கமல் இருந்தார் நினைக்கிறேன் பக்கத்தில். 2 பேருக்குமே நடுவில் விழுந்துருக்கு. லக்கி மூமெண்ட்ஸ், ஏன்னா யூசப் பாயோட விக்கெட் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட் டீம் ஏசிசிக்கு. சர்வைவ் அண்ட் ஹோப்பும் இருக்கு. மதன் நான் ஸ்ட்ரைக்கு வராரு. ரவுண்டா 30 ரன் விளையாடணும் 21 பால்ல. So thank you for the signal, white signal. நன்றி நன்றி நன்றி. பா எங்களுக்கு பதட்டமா இருக்குப்பா, பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. ஸோ வெல் பிளேட், சென்சிபிள் பிளே. கட்டாயமாக இந்த மாதிரி ஷார்ட்ஸு இந்த மாதிரி ரன்லாம் தேவை டீம் ஏசிசிக்கு. சென்சிபிளாக விளையாடி இருக்காங்க, அவசரப்படாமல். Oh, what a shot! Resulted now with the power. Wow! This is monster! Real monster of Yusuf Ansari! I am sorry na it's a shot of it. I am sorry in saying Yusuf by actually. Yappa! Yusuf written. This is Yusuf written. Kura mala kaka anuvaanga. What a shot! பக்கத்து தெரு, பக்கத்து குப்பத்துக்கே போன ஒரு ஆறுங்க அது. 19 பால் 22. இந்த கேம் ஏசிசிக்கு கொஞ்சம் ஃபேவரா மாறுது, கொஞ்சம் நிறையவே மாறுது. மறுபடியும் ஒரு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இது வரலாம் 1. So it's a good over from a good over for a team ACC.
3 overs 28 loss of 3. 3க்கு 28, இன்னும் 21 ரன் விளையாடணும். 18க்கு 21, 7 ரன்ஸ் பர் ஓவர் தான் தேவை டீம் ஏசிசி அணியினருக்கு இந்த செமிஃபைனலில் வின் பண்ணுறதுக்கு. ஆஃப் சைடில் அவ்வளோ பேர் அமைந்திருக்கீங்க. அனைவரும் கொஞ்சம் உசார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கிறோம். பால் வந்தால் நகர்ந்துருமாறு கேட்டுக்கிறோம். டீம் மினிட் 11 வருகை தந்த மாதிரி தெரிகிறது. அடுத்த மேட்சுக்கு நேரம் நிறைய இருக்கு, அதனால மேட்சும் நல்ல மேட்சாக இருக்க போகிறது. ஒரு குட் ஃபைனல்ஸ் அதுக்காக காத்துட்டு இருக்கோம். விஜய் ஒன் மோர் டைம் இன்டு த ஆக்ஷன். White signal. Thank you for the signal. Extra run for Team ACC. ball 20. 17 ball 20 மாறுது. பேட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. சீக்கி ரெகுலரா வந்து விளையாடிட்டு இருக்காரு மதன். 1 2வது ரன்னு ஓடல, ஒன்னோட செட்டில் ஆயிருக்காங்க. யூசப்க்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு பேட் பண்றதுக்கு. ஆன் ஸ்ட்ரைக்ல யூசப். விஎன் டிராஃபி 2025 ஓட ஃபைனல் போறதுக்கான ஒரு மிகப்பெரிய மேட்ச் இது. செமி ஃபைனல் விளையாடிட்டு இருக்காங்க ஏசிசி அண்ட் ட்ரீம். வெற்றி பெறும் அணிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு, 2வது அணிக்கு 50,000 ரூபாய் பரிசு. இந்த மேட்ச் ஜெயிச்சா போதும். பிரைஸ் கேரண்டி, ஐ மீன் ட்ராஃபி கேரண்டி. யூசப் யூ பியூட்டி, கடல் ராசா. டீம் அலெக்சாண்டருக்காக த ரியல் அலெக்சாண்டர் ஆஃப் ஏசிசி யூசப் அன்சாரி. ஒன் மோர் டைம் ஐ எம் சாரி அடிச்ச ஒரு ஷாட். வாட்டர் ஸ்ட்ரைக். ஆஹா, அங்கிருந்து ஒரு கப்பல் டிஸ்டர்ப் பண்ணிருக்குப்பா இந்த பால். சோ ஒன் மோர் ஸ்ட்ரைக். ஆஹா, டிராப் ஆயிருக்கு. நல்ல ட்ரை கண்ணா கிட்ட இருந்து. சோ கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட், நல்ல ஒரு முயற்சி ஃபீல்டர்கள் இருந்து. ஆனா பிளேம் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்ட் சான்ஸ் இது. இன்னும் ஒரு பால் இருக்கு. ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப நல்லா ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒன். இது ஒரு நல்ல அலாட்மெண்ட். 13 ball 10. மேல போயிருக்கு. கேட்ச்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஈஸி டேக்கன். 12க்கு 10 அன்சாரியோட இன்னிங்ஸ் முடிவுக்கு கொண்டு வராங்க டீம் ட்ரீம் 11. 12க்கு 10, 2 overs 10 runs. இதுல ஏதாவது பெரிய டிஃபரன்ஸ் பண்ணுவாங்களா டீம் ட்ரீம் 11? நிறைய மேஜிக் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி, பட் இந்த கேம்ல பண்ணுவாங்களா? It's a great knock by Yusuf Ansari. அருமையான ஒரு நாக் இது. செமிஃபைனல்ல இந்த யங்ஸ்டர்ஸ் உள்ள வராங்க. இதுக்கப்புறம் போலிங் போடுறது போலர்ஸ்க்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா 12 balls 10 அப்படின்றது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா செய்யக்கூடிய அணி, அதை விளையாடக்கூடிய அணியாக ஏசிசி இருப்பார்களா? இதுவரை ரொம்ப நல்லா விளையாடி இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் போட்டு மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஈஸியான விஷயம் கிடையாது இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு. 12க்கு 10 தில்லுக்கு துட்டு.
ஸோ டீம் வி கைண்ட்லி ரிக்வெஸ்ட் அந்த ஸ்கொயர்ஸ் லொக்கேஷனில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் அப்படி பின்னாடி போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மரதான போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மேட்ச் என்ன சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். ஏசிசி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படி பின்னாடி போயிடுங்க, உள்ளே போயிடுங்க. கொஞ்சம் இந்த ஒரு 12 பால் வரல மட்டுமே கொஞ்சம் உள்ளே போயிடுங்க. நல்லா டீம் மேட்ச் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, 12-10 சிவசங்கரன் த கேம் சேஞ்சர் ஃபார் டீம் ட்ரீம் 11. அருமையான ஷாட். 2 நல்லா விளையாடிருக்காரு மதனும் அந்த டபுளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதலாம் போல இருக்குது. டபுள் ஆடுறாருங்க. 11-8. well played again. சென்சிபிளா விளையாடிருக்காங்க. 10-7. இதுதான் வந்து டீமுக்கு ரொம்ப தேவையா இருந்தது. ஸோ ஒரு பவுலரை வந்து அழகா ஃபேஸ் பண்றாங்க. பெரிய ஷாட்ஸ்லாம் முயற்சி பண்ணாம கீழே ரொட்டேட் பண்ணது விதம் அருமையா இருந்தது. 2-3. ஸோ பின்னாடி இருக்கவங்க அப்படியே நகர்ந்துருங்க. 3 பாலுக்கு 4 ரன் வந்திருக்கு. இன்னும் 6 ரன் வேணும் வெற்றி இலக்கு. 9 பாலுக்கு 6. 9 பால் 6 ரன்ஸ். யூசப் பாய் ஆல்ரெடி எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாருங்க, ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும். மேல போயிருக்கு. கேட்ச் பிடிச்சிக்கோ அப்படின்னு அடிச்ச மாதிரி இருக்குது. ஓ மை காட். டீம் ட்ரீம் 11 ஏசிசிக்காக ஏதோ ஒரு சக்தி மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி தோணுது எனக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு கேட்ச், லாலிபாப் கேட்ச், அதுவும் விட்டது புல்டாக். கான் பிலீவ். நன்றி நடுவர் அவர்களே. டாட் பால். 7 பாலுக்கு 5. நல்லாவே கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதுவரையிலும் 1. இரண்டாவது ரன்லாம் ஓடவில்லை. 6 பாலுக்கு 4 ரன் அப்படின்ற ஒரு நிலைமையில செமிஃபைனல் நம்பர் 2. 6 பாலுக்கு 4 ரன். செமிஃபைனல் என்ட்ரி ஏசிசிக்கு கிடைக்குமா? 6-4. எதுக்கு ஸ்டெம்புக்கு பின்னாடி பண்ணதுக்கா? பார்த்துலாம். நான் அம்பேர் சொல்றதா இது? ஆல்ரெடி எடுத்து ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே கேட்டுக்கிறோம் ஐயா. கிடையாதாம்மா? ஓகே ரைட், அதுதான் கேட்குறேன். தேங்க்யூ. 6-4. யார் போலிங் பண்றா அப்படின்னா கிச்சா. ரிங் பவுலர் வந்து பிலீவ் பண்றாங்க. இந்த நேரத்தில் சீனியர் பவுலர்ஸ்லாம் இருக்காங்க, பவுலிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சேஞ்ச், ஒரு ட்ரை அது கை கொடுக்குமா? கிச்சா பவுலிங் பண்ண வந்திருக்காங்க. ஆன் ஸ்ட்ரைக்ல விமல், இந்த டேவோட நல்ல பர்ஃபார்மர், டீம் ஏசிசிக்காக சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வித் பேட் அண்ட் பால். இந்த ஓவர் வேல்யூ ஆஃப் 50,000 rupees. மேட்ச் ஜெயிச்சா போதும் 50,000 ரூபாய்க்கான பிரைஸ் கேரண்டி, ட்ராஃபி கேரண்டி எல்லாமே இருக்கு. ஸோ எல்லா ஃபீல்டருமே உள்ள இருக்காங்க, ஒரு சில ஃபீல்டரை தவிர்த்து. 6-4 விமல் ஆன் ஸ்ட்ரைக்ல. ஏதாவது மேஜிக் நடக்குமான்றத பார்க்கணும். 45 loss of 4 at the moment. Just 4 runs from 6. The catch is a call. ரத்னா வந்துட்டு இருக்காரு. ஈஸி ஜாபா மாறி இருக்கு. 5-4 விமலோட விக்கெட் விடுறாங்க டீம் ஏசிசி. 5 ball 4 runs. இன்னும் கேம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட் இது. Five ball 4 runs.
ப்ரெஷர்ஸ் கட்டாயமா இருக்கு ரெண்டு டீமுக்குமே. ஜெயிச்சணும், எப்படியாவது ஜெயிச்சணும் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்கும். 5க்கு 4. Actually this is a big tournament. ரெண்டு டீமுக்குமே ரொம்ப நல்லா விளையாடி இருக்காங்க இதுவரையிலும். 5 ball 4 runs. ஷாட், மறுபடியும் ஒரு கேட்ச். 2க்கு 2, இன்னும் 4 பாலுக்கு 4 ரன் தேவை அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு மாறுது இந்த கேம். நியூ பேட்டராக யார் உள்ள வரப்போறாங்க? 4க்கு 4, 6க்கு 4ன்றது 4க்கு 4 மாறுது. இன்னும் பேட்டிங் சைடா இருக்கட்டும், பவுலிங் சைடா இருக்கட்டும், ரெண்டு டீமுக்குமே வாய்ப்புன்றது இருக்கு. 4 ball 4 runs. இந்த போட்டி அவ்வளவு எளிதாக முடிந்து விடாது. பையா காரை கொஞ்சம் எடுத்துருங்க ஐயா. இப்போ நான் டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. புரியுது உங்களுக்கு? ஆமாம், ப்ரெஷராக இருக்குது. அதான் புரிஞ்சிச்சு உங்களுக்கு. எஸ், உண்மையாகவே எனக்கும் ப்ரெஷராக தான் இருக்குது இந்த மேட்ச் பார்க்கும்போது. 4 பாலுக்கு 4 ஆன் ஸ்ட்ரைக்கில் ஒரு புது பேட்டர். ஒரு பெரிய கேம். ஒரு 4 ரன் அப்படின்றது ஒரு பெரிய வரலாறு எழுதக்கூடிய ஒரு விஷயம். ஆஹா, அருமையான ஒரு லேட் கேட்ச். 2G. ஆஹா, 2G. நல்ல ஃபீல்டருங்க நீங்க. நல்ல ஃபீல்டர், நல்லா பண்ணீங்க. யாருங்க அவர்? கை கொடுக்க போறீங்களா, அடிக்க போறீங்க? ஓகே, தேங்க்யூ பையா. அதுக்கு தான் நான் அப்பயே அங்கிருந்து போங்க அப்படின்னு சொன்னேன். நகர்ந்து நில்லுங்க ஐயா, வரிசையில் வாருங்கிற மாதிரி கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்கள். நகர்ந்து நில்லுங்க. சென்சிபிளா விளையாடுறாங்க. 2 ரனுக்கு பக்கு இப்ப நமக்கு ஏன் துடிக்குது ஹார்ட் வேகமா அப்படின்னு தான் எனக்கு தெரியல. 3 ball 2 runs. 3க்கு 2. யாரும் வன்முறையில் ஈடுபடாதீர்கள், இது போட்டி. சாந்தமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். 3க்கு 2. வீகன் டிராஃபில வரலாறு எழுதப்படுமா ஏசிசிக்காக? 3 ball 2 runs. ஆஹா, சிங்கம் சூர்யாவுக்காக ஸ்ட்ரைக் காத்துட்டு இருக்கு. ஆனா ரன் அவுட். நான் ஸ்ட்ரைக் 2ல தான் போவாரு. இப்ப மதன் நான் ஸ்ட்ரைக் 2 பாலுக்கு 2. கம்பேரோட சிக்னல் என்ன அப்படின்றத பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு டெலிவரியில விளையாடி இருக்காங்க. கம்பேரோட சிக்னல் என்னவா இருக்கும்? லெக் பை ரன். தேங்க்யூ. 1 பாலுக்கு 2, 1க்கு 2. ஏன் இந்த பதட்டம்? ஏன்னா இது செமிஃபைனல். டீம் ட்ரீம் 11. இப்போ சொல்றேன், தயவு செஞ்சு அந்த மரத்தாண்டவங்க இந்த 1 பாலுக்கு பின்னாடி போயிடுங்க. எல்லாரும் பின்னாடி போயிடுங்க. இப்ப நான் சொல்றது எல்லாம் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 பாலுக்கு 2 ரொம்ப முக்கியமான இடம். பின்னாடி போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. அந்த மரத்தை தாண்டி பின்னாடி போயிடுங்க. தயவு செஞ்சு பின்னாடி போயிடுங்க. பஞ்சாயத்துக்குள்ள வந்துட போறீங்க, கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க. One ball 2 runs. Okay. 1 ball 2 runs.
ஒரு நிமிஷம் இருங்க, அந்த கார்லாம் போயிட்டோம். One ball, 2 runs. The big ball of the day. And அருமையான ஒரு shot. This is the winning moment. கிடைக்குமா டீமுக்கு? Direct hit. என்ன நடந்திருக்குன்றத பாருங்க. ஓகே, எனக்கு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கிடைக்கும்.